சொல்லுங்க சார். அஞ்சலி, உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா. நீ இமிடியேட்டா வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஷார்ப்பா 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துரு. தேங்க்யூ சார். உன்னோட சேலரி 1,30,000. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. ஏய், இதுக்கு எதுக்குமா எனக்கு தேங்க்ஸ்? உன்ன மாதிரி டேலண்ட் உள்ள ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறது என் கம்பெனிக்கு சப்போர்ட்டா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த கம்பெனிக்கு உண்மையா இருக்கணுமா? பாய். அவ்வளோதான் மகேஷ், முடிஞ்சது. பிக்கப் ட்ராப் நீங்க பண்றதா கூட பண்ணலாம், இல்ல கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா சொல்லுங்க மகேஷ், அதையும் பண்ணிக்கலாம். இதுல என்ன எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது. ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அப்பவே தான் நான் அனுபவிச்சிருப்பேன். மேடம், தப்பு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்காம யாராலையும் நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. ஒன்னும் சட்டம் நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும், இல்லை நம்ம மனசாட்சி நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும். அப்படியும் இல்லைன்னா மேலே ஒருத்தர் இருக்கான் மேடம், அவன் நமக்கு தண்டனை கண்டிப்பா கொடுப்பான். இது மூணுத்துக்குமே பயப்படுறான் மேடம்னா. அதனாலதான் சட்டம் கொடுத்த தண்டனைய நான் ஏத்துக்கிட்டேன் மேடம். அப்படி பேசாதீங்க வெற்றி, அப்படி பேசாதீங்க. மேடம், நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு அந்த குற்ற உணர்ச்சியில உங்க மேல வந்தது என்னோட காதல் இல்லை மேடம். இல்லை, என்னால உங்களோட வாழ்க்கை போய் ஆயிடுச்சுன்னு அனுதாபத்தில் வந்த காதல் இல்லை மேடம். என்னால அதெல்லாம் இதால முன்னாடியே தெரியாது மேடம். நான் உங்க மேல வச்சிருக்க காதல் உண்மையான காதல் மேடம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் வெற்றி. ஆரம்பத்துல மாமா இந்த கேஸ நடத்த வேண்டாம்னு சொன்னாரு. அவங்க பேச்ச மீறி நான் இந்த கேஸ ஃபைல் பண்ணேன். நான் பண்ண தப்புனாலதான் நீங்க இப்போ இந்த நிலைமையில இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். எல்லாம் தப்புக்கு நான் தான் காரணம். எனக்கு தெரியாது மேடம். இந்த உண்மை அன்னைக்கே தெரிஞ்சிருந்ததுன்னா அன்னைக்கே நான் சரண்டர் ஆயிருப்பேன். அது தெரியாதனால தான் இவ்வளவு நாள் நான் வெளியே சந்தோஷமா சுத்திட்டு இருந்தேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மேடம் வெளியே இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் நீங்க என்ன மேடம் பண்ணுவீங்க? தப்பு செஞ்சவன் நான் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும் மேடம். விட்டுருங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிற பிரச்சனை, அப்புறம் கல்யாணம் ஏற்பாடாகி அது நடக்கும்போது மாப்பிள்ளை செத்து போயிட்டாரேங்கிற பிரச்சனை, இப்ப எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த மாப்பிள்ளையும் ஜெயில போய் உட்கார்ந்துருக்காரு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வரும்னே தெரியல. ஆனா வெற்றி விஷயத்துல உனக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு துளசி. நான் ஒரு லாயர் கிட்ட பேசியிருக்கேன். மேல் கோர்ட்ல அப்ளை பண்ணா வெற்றியை பெயில்ல எடுத்துடலாமா? நிஜமா தான் சொல்றீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெற்றியை வெளியே விட்டுருவாங்களா? ஆனா தீர்ப்பு சொல்லிட்டாங்களே. அதான் துளசி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாமே. நாம அங்க அப்ளை பண்ணா கண்டிப்பா வெற்றிய பெயில்ல எடுத்துடலாம். இந்த கேஸ நாம நடத்தி
கொஞ்சம் கொஞ்சமா டிலே பண்ணோன்னு வை. அது வரைக்கும் வெற்றி வீட்லயே இருக்கலாம். ஆ, என்ன 5 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும்னு சொல்றாங்க. 5 கோடியா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கக்கா போறது? என்ன துளசி, நீ எவ்வளவு பெரிய வீட்ல வாக்கப்பட்டிருக்க, 5 கோடிக்கு எங்க போறதுன்னு கேக்குற? என்ன யோசிக்கிற துளசி? மாமா மனசு வச்சார்னா ஈஸியா நடக்கும். இதுக்கு அவரு ஒத்துக்குவாரா? தெரியலையே. வெற்றி மேல கொஞ்சம் கோவமா தான் இருக்காரு, உன் மேலயும் கோவமா தான் இருக்காரு. ஆனா நீ பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அவர் கண்டிப்பா ஒத்துக்குவாரு. எந்த அப்பா தான் பிள்ளைய ஜெயில வச்சு வேடிக்கை பாப்பாங்க சொல்லு? கரெக்ட் தானே? சொந்த கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்கன்னு எம்எல்ஏ எம்பின்னு போன் மேல போன் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க துளசி. அதனாலதான் அவருக்கு வெற்றி மேல கோவமே. ஆனா வெற்றி தானா போய் சரண்டர் ஆனார்ல, அது தப்புதான்னு துளசி. மத்தபடி ஓ மேல அவருக்கு பெரிய வருத்தம்லாம் இல்ல துளசி. நிஜமாதான் சொல்றீங்களா? சத்தியமா துளசி, நீ போய் மாமா கிட்ட பேச, எல்லாமே சரியாயிடும். அவரை தவிர இந்த விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண வேற யாருமே இல்ல துளசி.